ரிதனி அந்த கணக்கு உனக்கு போட தெரியுமாமா? போடுவியா? இதுல வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே ஒண்ணா வருது. எது ஃபர்ஸ்ட் போடணும், எது செகண்ட் போடணும் சொல்லுங்க டீச்சர். சொல்லி தரவா? அதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்னு எழுதி போடுறேன். அந்த சொல்லு. அந்த வள்ளல் வள்ளல் பெயர் பெயர் கூட கூட கர்ணன் தானே. கர்ணன் தானே. அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே. அப்படி அது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அடைப்புக்குறி ஒரு கணக்குல அடைப்புக்குறிக்குள்ளார, அடைப்புக்குறினா இந்த மாதிரி பிராக்கெட்குள்ள எது இருக்கோ அதை முதல்ல பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? முதல்ல பண்ணணும். வள்ளலுக்கு வா வருதா? வா வந்து என்னது? வகுத்தல். வகுத்தல வந்து செகண்ட் பண்ணணும். பேக்கு என்னது? பெருக்கலை என்ன பண்ணணும்? மூணாவதா போடணும். கூட்டல். கூட்டல நான்காவதா போடணும். கர்ணன் கழித்தல ஐந்தாவதா போடணும். இப்ப நமக்கு அடைப்புக்குறி இருக்கா? இல்ல. இதுல அடைப்புக்குறியே இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் எதை போடணும்? இல்லம்மா, அது இல்லன்னா அடுத்தது இதுதானே பாரு. 24 கூட்டல் 2 இன்ட்டு 8 டிவைடட் பை 2 மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் எதை போடணும்? வகுத்தல். இப்ப 24 கூட்டல் 2 பெருக்கல் 8 வந்து 2ஆல வகுத்தா ஆன்சர் என்ன வரும்? 8க்குள்ள எத்தனை 2 இருக்கு? 4 2 இருக்கு. எத்தனை 2 இருக்கு? அப்ப 8 2ஆல வகுத்தா என்ன கிடைக்குது? 4. இப்ப மைனஸ் 1 போட்டியா? இப்ப வகுத்தல் முடிச்சிட்ட. வகுத்தலுக்கு அப்புறம் என்ன போடணும்? பெருக்கல் போடணும். பெருக்கல் இங்க இருக்கா? அடுத்த ஸ்டெப் வா. 24 கூட்டல் 4 பெருக்கல் 2 2 பெருக்கல் 4 4 பெருக்கல் 2 எவ்வளோ? 4 2 எவ்வளோ? 8. இப்ப அடுத்தது இதை முடிச்சுட்ட. இப்ப என்ன பண்ணணும்? அடுத்தது கூட்டல். 24 கூட 8 கூட்டினா என்ன வரும்? 32. கடைசியா கழித்தல். 32ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 31. இதான் ஆன்சர். புரியுதா?